ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுகிட்ட நாங்க போர் தொடுக்க தயங்கவே மாட்டோம் அப்படிங்கிறது மாதிரி யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய பிலாவல் புட்டே. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள மக்கள் கட்சியின் தலைவரும், முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர். இவர் எங்களுக்கு சிந்து நதி தண்ணீர தொறந்து விடலன்னா, நாங்க இந்தியா கிட்ட போர் தொடுக்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவரு எங்க வச்சு இத சொன்னாரு? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த பிலாவல் புட்டே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பாகிஸ்தான்ல மக்கள் கட்சியின் தலைவரும் சரியா, முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரும் சரியா, அந்த பொசிஷன்ல இருக்கிறாரு. இவருடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலாவல் புட்டே ஜார்தரி இவருடைய பேரு. இவரு எங்க வச்சு தேதியில சொன்னாரு இந்த விஷயத்த, இந்தியா கிட்ட நாங்க போர் தொடுக்க தயங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டா ஜூன் 23ஆம் தேதி பாகிஸ்தான்ல நாடாளுமன்றத்துல உரையாற்றும் போது சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்தியா தனது நீர் பங்க தரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் 3 நதி மட்டும் இல்லாம 6 நதிகளையும் கைப்பற்றும். அதனால நாங்க இந்தியா கிட்ட எப்பனாலும் போர் தொடுக்க தயாரா தான் இருக்கிறோம் அப்படின்னு இவர் மிரட்டி இருக்கிறாரு. சரி, இப்ப எல்லாத்துக்குமே தோன்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன 6 நதி 3 நதி அப்படின்னு சொல்றாங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தோன்ற விஷயம் தான். என்ன நடந்துச்சு? 3 நதினா என்ன, 6 நதினா என்ன, எது எது இந்தியா கிட்ட இருக்குது, எது எது பாகிஸ்தான் கிட்ட இருக்கு, இதை ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். அதாவது சிந்து சிந்து யாருகிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சேர்ந்து அந்த நதி தான் சிந்து நதி சரியா. அடுத்தது ஜீலம் யாருகிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பாகிஸ்தான்ல இருக்குது. பாகிஸ்தானுக்கு சொந்தமான நதி. அடுத்தது செனாப். இது யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாகிஸ்தானுக்கு சொந்தமானது சரியா. அப்புறம் ரவி. ரவி இது யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்தியாவுக்கு சொந்தமானது. அப்புறம் பியாஸ் இதுவும் இந்தியாவுக்கு சொந்தமானது. அப்புறம் சட்லேஜ் இது யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு சொந்தமானது சரியா. இப்போ சொல்லப்போனா பாகிஸ்தானுக்கு 3, இந்தியாவுக்கு 3, சரி பாதியா ஆளுக்கு 3 சரியா. பாகிஸ்தானுக்கு மற்ற நதிகளையும் விட சிந்து நதிகள்ல இருந்து தான் அவங்களுக்கு ஊருக்குள்ள மக்கள் எல்லாத்துக்குமே அதிகமா தண்ணி கிடைக்குது. அதனால தான் அவங்க சிந்து நதியை நம்ம கட் பண்ணும்போது அவங்க ஃபைட் பண்றாங்க. சரி, இனி அடுத்ததாட்டு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி மிரட்டல் நடத்தியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி மிரட்டி இருக்கிறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2025ல என்ன சொல்லி மிரட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து நதிய நீங்க திறந்து விடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல ரத்தம் பாயும் அப்படின்னு மிரட்டுனாங்க. மிரட்டிட்டு போயிட்டாங்க. அடுத்ததாட்டு இது பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் மிரட்டுறாங்களே, கண்டிப்பா இது போர் பயங்கரமா வெடிக்குமோ? ஏய் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில அரசல் புரசலா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்ப நம்மள மிரட்டிட்டாரு. இப்போ இந்தியா நாட்டை சேர்ந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா இப்ப என்னதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிந்து நதிய எந்த காரணத்தினாலுமே நாங்க பாகிஸ்தானுக்கு திறந்து விட மாட்டோம். நாங்க தொறந்து விடுவோம். எப்படி தொறந்து விடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு போகாம இந்தியாவோட உள்நாட்டுக்கு தேவைக்கேற்ப, அதாவது பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் அந்த பகுதியில திருப்பி விடுவோம் அப்படி சொல்லியிருக்காங்க. திருப்பி விடுறது மட்டும் இல்லாம, அந்த தண்ணிய வச்சு அவங்க மின்சாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாமே அவங்க தயாரா தயாரா நாங்க கட்டி குடுப்போம் அப்படின்னு நம்ம அமித்ஷா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இனி அடுத்த கட்டமா சிந்து நதி நீருக்காக எதனால பாகிஸ்தான் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல பெரும் சேதம் ஏற்பட்டுட்டு இருக்குது. அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 210 மில்லியன்கள் இந்த சிந்து நதி நீரை நம்பி தான் இருக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய குடிநீராவும் இருக்குது, மத்த யூஸ்ஃபுல் நீராவும் இருக்குது சரியா. இப்போ இவங்களுக்கு அது போகாதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கஷ்டப்படுறாங்க. தண்ணியில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம விவசாய நிலங்கள், ப பல பொருளாதாரங்கள் எல்லாமே அவங்க சேதமடையுது.
விவசாய நிலங்கள் சேதமடையதுனால பொருளாதார கஷ்டம் வந்து அவங்களுக்கு அதிகரிக்கிறது. இதனால தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "எங்களுக்கு தண்ணி வேணும். சிந்து நீர வந்து எங்களுக்கு தொறந்து விடுங்க" அப்படின்னு வந்து ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானும், இந்தியாவும் சிந்து நதிநீருக்காக எப்போ ஒப்பந்தம் போட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 1960ஆம் ஆண்டு. உலக வங்கியில் மத்தியஸ்தருடன் இந்தியாவும், பாகிஸ்தானும் ஒப்பந்தம் போட்டாங்க. அதாவது ஆளுக்கு மும்மூணாட்டு அவங்க வந்து ஒப்பந்தம் போட்டு எடுத்துட்டாங்க. 3ம் 3 அணா நீ எடுத்துக்கோ, நான் 3 அணா எடுத்துக்கிடுறேன். அதில தான் சரி பாதியா சிந்து நதிய வந்து இந்தியாவும், பாகிஸ்தானும் எடுத்திருக்காங்க. இப்போ இந்தியா வந்து சிந்து நதிய வந்து நாங்க ஓப்பன் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரியா? சரி, இப்ப எதனால இந்த சிந்து நதி நீர் சண்டை வந்து ஆரம்பிச்சது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2025 ஏப்ரல் 22ஆம் தேதி அன்னைக்கு ஜம்மு காஷ்மீர்ல வந்து பஹல்காம் தீவிரவாதி தாக்குதல்ல பாகிஸ்தானை சேர்ந்த லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்துனாங்க. இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட 26 சுற்றுலா பயணிகள் இறந்தாங்க. சரியா? இறந்தது மட்டும் இல்லாம, அப்ப இந்தியா வந்து இத வந்து கண்டிச்சாங்க. இப்படி வந்து சுட்டுருக்காங்க பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்க நாட்டுலருந்து தான் எங்கள வந்து சுற்றுலா பயணிகள வந்து கொன்னாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போ பாகிஸ்தான்லருந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்க நாட்டுல இருந்து தான், ஆனா நாங்க பண்ணல. பட் அது வந்து ஒரு குழு அமைப்பு வந்து பண்ணுச்சு. அந்த அமைப்பு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஷ்கர்-இ-தொய்பா அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரி, இது தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்தியா அப்போ சொல்றாங்க, அவங்கள பிடிச்சு தாங்க, நாங்க பார்த்துக்கிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து அவங்கள பிடிச்சு குடுக்கல. அப்ப இதுல இருந்து தான் இவங்களுடைய ஃபைட் வந்து தொடங்குது. தொடங்குறது எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே இந்த 26 சுற்றுலா பயணிகள் இறந்ததுனால, இத கண்டிச்சு என்ன பண்றாங்கன்னா, இந்தியா வந்து பாகிஸ்தான்ல போய் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் கட்டமா காஷ்மீர்ல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து முதல்ல அடிச்சு விரட்ட ஆரம்பிச்சாங்க. அதுலயுமே முக்கியமா அதுல தீவிரவாதிகளும் ஒளிஞ்சிருந்திருக்காங்க. நெறைய ஆயுதங்கள் எல்லாமே அதுல வச்சிருந்திருக்காங்க. அது இந்தியா ராணுவ படைகள் வந்து அத எடுத்திருக்காங்க. சரியா? அடுத்ததாட்டு லஷ்கர்-இ-தொய்பா பாகிஸ்தான்ல எந்தெந்த இடங்கள்லாம் இருந்தாங்களோ, அந்த இடங்கள்ல போய் வந்து இந்திய ராணுவம் வந்து அட்டாக் பண்ணாங்க. நெறைய சட்டங்கள் போட்டாங்க. பாகிஸ்தானியர்கள் வந்து இந்தியாகிட்ட இருக்கக்கூடாது. இந்தியாலருந்து உடனே வெளியே போயிரணும். பாகிஸ்தான் நாட்டுக்கே போயிரணும். பாகிஸ்தான்ல உள்ள இந்தியர்கள் வந்து உடனே ஸ்பாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்துரணும் அப்படி வந்து நெறைய சட்டதிட்டங்கள் போட்டிருந்தாங்க. அது ஒரு சட்டமா தான் இந்த சிந்து நதி நீர வந்து பாகிஸ்தானுக்கு நாங்க தொறந்து விட மாட்டோம் அப்படி வந்து சொன்னது. இப்போ இந்த சிந்து நதி நீருக்காக தான் இந்த சண்டைய வந்து ஆரம்பிச்சிருக்குது. இதனால தான் பாகிஸ்தானுடைய பிலாவல் புட்டே ஜாத்ரி அவர் வந்து நாடாளுமன்றத்துல வந்து சொல்லியிருக்கிறாரு, "இந்தியா எங்களுக்கு தண்ணி தரல அப்படின்னா, நாங்க வந்து போர் தொடுக்க கூட தயங்க மாட்டோம்." அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்ப இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்ன? பாகிஸ்தான பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.